السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. صدق الله مولانا العظي العظيم. அன்பார்ந்த கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என் தர்ம இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, அல்ஹம்துலில்லாஹ், நாம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தை அடைந்து அதிலே அல்ஹம்துலில்லாஹ் நிறைவான முறையிலே நாம் நோன்பு நோற்று இரா வணக்கங்களிலே ஈடுபட்டு நல்ல தான தர்மங்களை நாங்கள் வழங்கி அந்த அமல் இபாதத்துக்களிலே நாங்கள் கூடுதலாக ஈடுபட்டோம். இன்று அந்த ரமலானுடைய இறுதி வெள்ளிக்கிழமையுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, இன்னும் ஓரிரு தினங்களில் இந்த புனிதம் நிறைந்த ரமலான் எங்களை விட்டும் பிரிந்து செல்லக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் இந்த ரமலானிலே என்ன பாடங்களை படித்து கொண்டோமோ, என்ன அமலுடைய பயிற்சிகளை எமது வாழ்க்கையில் எடுத்து கொண்டோமோ, அதை நாம் ஏனைய 11 மாதங்களிலும் செயல்படுத்துவதற்கான ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் ஈடுபட வேண்டியது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு இந்த அமல்களுக்குரிய ஒரு பயிற்சிக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ரமலானிலே எமக்கு தந்திருந்தான். அல்ஹம்துலில்லாஹ், கடந்த வருடம் எம்மோடு இருந்தவர்கள் எத்தனையோ பேர் எம்மை விட்டு மரணித்து விட்டார்கள். எம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடம் உயிரோடு இருந்து நல்லமல்கள் புரியக்கூடிய பாக்கியத்தை, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கின்றான். எனவே அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, இங்கிருக்கக்கூடிய காலகட்டங்களிலே நல்லமல்களிலே ஈடுபட வேண்டும். அதிலும் குறிப்பாக 29வது இரவொன்று எமக்கு இருக்கின்றது. அதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் ஒற்றைப்படையான இரவிலே தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். அந்த வகையிலே 27 அடுத்து 29வது இரவும் எமக்கு ஒரு ஒற்றைப்படையான இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இரவிலும் நாங்கள் கூடுதலான அமல் இபாதத்துக்களிலே கழிக்க வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்னும் ஒரு அமல்தான் ஜகாத்துல் ஃபித்ர். ஃபித்ராவை நாங்கள் கொடுக்க வேண்டும். அது எங்களுடைய நோன்புகளுக்கு ஒரு பரிசுத்தமாக அமைகிறது. துஹ்ரத்துன் லிஸ்ஸாயிம், எங்களுடைய நோன்புகளில் ஏற்பட்ட குறைபாடுகளை அவை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாங்கள் ஈது பெருநாள் தொழுகைக்கு முன்னர் நாங்கள் அதை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை வலியுறுத்தி சொன்னார்கள். ஃபுகஹாக்கள், உலமாக்கள் சொல்கின்றார்கள், நாம் ஊரிலே எதை உணவாக பயன்படுத்துவோமோ அதிலிருந்து நாங்கள் அந்த ஏழைகளுக்கு நாங்கள் கொடுப்பது, அது எங்களுடைய நோன்பில் ஏற்பட்ட குறைபாடுகள், அதே போல ஏழைகளுக்குரிய ஆக சிறந்த உணவாக அந்த ஜகாத்துல் ஃபித்ர் அமையக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் அந்த விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அன்பார்ந்த கண்ணியமானவர்களை, குறிப்பாக நாம் உலகளாவிய ரீதியில் மிக துஆவுக்குரிய தேவையுடையவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய பலஸ்தீன் சகோதரர்களுக்காக வேண்டி மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மீட்டி தர வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிகம் துஆவில் ஈடுபட வேண்டிய தேவைப்பாடுடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு மத்தியிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் எல்லா நிலைமைகளையும் சீராக்கி கொடுக்க வேண்டும் என்ற துஆவுக்குரியவர்களாக நாம் கடமைப்பாடுள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் நோற்ற நோன்புகளை இஹ்லாஸோடு கபூல் செய்து கொள்வானாக. அதே போல நாம் நின்று வழங்கிய கியாமுல் லைல், இரவு நேர தொழுகைகள், அவைகளுக்கான பரிபூர்ணமான கூலிகளை அல்லாஹ் தஆலா தந்தல்வானாக. நாங்கள் கொடுத்த ஜக்காத்துடைய சதக்காவுடைய நன்மைகளை எங்கள் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல்வானாக. எதிர்வரும் காலங்களிலும் சிறப்பான முறையில் இந்த ரமலானை அடைந்து நல்லவர்கள் புரியக்கூடிய கூட்டத்திலே எங்கள் அனைவர்களையும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்தல்வானாக.
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.